ஹலோ ஆட்டோமோவர்ஸ், வெல்கம் பேக் டு டிரைவ் இன்டர்வியூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கார் பையராக இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபியூல் டைப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டரில் என்னென்ன ஃபியூல்ஸ் இருக்குது அப்படின்னா பெட்ரோல், டீசல், பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி, அப்புறம் பெட்ரோல் ப்ளஸ் பேட்டரின்னு சொல்லக்கூடிய ஹைப்ரிட் கார்ஸ், அப்புறம் லாஸ்ட்டில் இவி. ஓகே, மொத்தம் 5 டைப் ஆஃப் ஃபியூல் காம்பினேஷனில் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இதில் ஏதோ ஒன்று தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சிஎன்ஜி அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ சிஎன்ஜி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, வெஹிக்கிள் எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, எப்படி ப்ராசஸ் நடக்குது, அப்புறம் இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகும், யாருக்கு சூட் ஆகாது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. சிஎன்ஜி அப்படின்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஒரு நேச்சுரல் கேஸை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுற பேர் தான் நம்ம கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இது ஒரு க்ளீனான ஒரு ஃபியூவல், ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, அப்புறம் கலர் இருக்காது. ஓகேவா? அப்புறம் இந்த நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் இது துருப்பிடிக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேங்க்கில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அதோட பைப்லைன்ஸ் அதெல்லாம் கரோஷன் அப்படின்றது ஏற்படுத்தாது. சிஎன்ஜி லைட்டர் தென் ஏர். ஏரை விட ரொம்ப லைட்டாக இருக்கனால குயிக்காக என்ன ஆகும்னா ஏரோட மிக்ஸ் ஆகிடும். அப்போ நம்ம இன்கேஸ் ஏதாவது ஒரு லீக் ஆச்சு அப்படின்னாலும் அந்த தீப்பிடிக்கக்கூடிய அபாயத்திலிருந்து ஈஸியாக அதை சேஃபாக காப்பாற்றணும், குயிக்காக ஏரோட மிக்ஸ் ஆகிடும். சிஎன்ஜி அப்படின்றது ஒரு காஸ்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஃபியூவல். இப்போ நம்ம சிஎன்ஜியோட காஸ்ட்னு சொல்லி பார்க்கும்போது 84 rupees per kg. இது பெட்ரோல்னு சொல்லி பார்க்கும்போது 104 ரூபா per kg. ஓகே, அப்போது எப்போவுமே பெட்ரோலில் லிட்டரில் தான் சொல்லுவாங்க, சிஎன்ஜியை கேஜியில் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன் சிஎன்ஜியை கேஜியில் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த இடத்துல ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் வேரி ஆகும். ப்ரெஷர் டெம்பரேச்சர் வேரி ஆச்சு அப்படின்னா அதோட அளவு அப்படி, அதாவது வால்யூம் அப்படின்றது என்ன ஆகும்னா ப்ரெஷர் டெம்பரேச்சரை பொறுத்து அது அதிகமாகவும் கம்மியாகும். பட் ஆனால் என்ன ஆகாதுன்னா அதோட வெயிட் அப்படின்றது என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஒரு வெயிட் அப்படின்னா அது அதிகமானாலும் கம்மியானாலும் அந்த வெயிட் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போது அந்த அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் வெயிட்டில் சொல்கிறாங்க, இதில் பொறுத்த வரைக்கும் லிட்டரில் சொல்கிறாங்க. நீங்கள் லிட்டரில் சிஎன்ஜி கால்குலேட் பண்ணும்போது ப்ரெஷரை பொறுத்து டெம்பரேச்சர் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ கரெக்டான ஒரு அளவு அப்படின்றது கிடைக்காம போயிடும். சிஎன்ஜி அப்படின்றது ஒரு க்ரீன் ஃபியூல்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் க்ரீன் ஃபியூல்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய எமிஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அரௌண்ட் 40% லெஸ் தென் பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜினில் வரக்கூடிய பொல்யூஷனோட ஒரு 40% பொல்யூஷன் அப்படின்றது சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸில் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சிஎன்ஜியில் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய அந்த டேங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த டேங்க் அப்படின்றது ஒரு ஹார்டான ஒரு அலுமினியத்தால் மேக் பண்ணுறது. அப்போ தான் அதோட ஒரு லைட் வெயிட்டால் இருக்க முடியும். அதே மாதிரி அந்த சிஎன்ஜி டேங்க் அப்படின்றது மேலே எப்பவுமே ஒயிட் கலரால் கோட் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒயிட் கலரால் கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது எப்பவுமே ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஹீட் என்ன பண்ணாது, அப்சர்வ் பண்ணாது. இன்கேஸ் ஹீட்டை அப்சர்வ் பண்ணனா உள்ள ஒரு டெம்பரேச்சர் ப்ரெஷர் என்ன ஆகுனா வேரி ஆகிட்டே இருக்கும். அதிலிருந்து தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஒயிட் கலர் கோட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அது ஒரு நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் எப்பவுமே என்ன பண்ண முடியும், அதால் மெயின்டைன் பண்ண முடியும். சிஎன்ஜி கார்ஸில் இருக்கக்கூடிய அந்த டேங்க்கில் அந்த சிஎன்ஜி எவ்வளோ ப்ரெஷரில் ஃபில் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா அரௌண்டு 250 bar ப்ரெஷரில் என்ன ஆகணும், இந்த சிஎன்ஜி அப்படின்றது உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். கார்ஸில் சிஎன்ஜியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ சிஎன்ஜி கார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் சிஎன்ஜி ஃபியூல் மட்டும் தனியாக வராது. எதோட காம்பினேஷன் வரும் அப்படின்னா பெட்ரோல். ஒரு பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, அதோட எதை ஆட் பண்ணுறோம், நம்ம சிஎன்ஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறோம். அதாவது பெட்ரோல் டேங்க் இருக்கும், நார்மல் இன்ஜின் இருக்கும், பெட்ரோல் டேங்க், அதோட சிஸ்டம் கரெக்டாக நடந்துகிட்ருக்கும். அடிஷ்னலாக நம்ம பின்னாடி பூத் ஸ்பேஸில் ஒரு டேங்க் இன்செர்ட் பண்ணியிருப்போம். அந்த டேங்க்கில் நம்ம சிஎன்ஜி ஸ்டோர் பண்ணுறோம். நமக்கு எப்பப்பெல்லாம் சிஎன்ஜி வேணும், எப்பப்பெல்லாம் நம்ம வந்து பெட்ரோல் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு மைக்ரோ ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்விட்சை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், குயிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 ஃபியூலுக்கும் நம்ம குயிக்காக என்ன பண்ண முடியும், எந்த ஒரு லேக் இல்லாமல் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். எப்பவுமே வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோலில் தான் ஸ்டார்ட் ஆகும். பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிக்கும், நம்ம எதில் செட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபியூலுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிடும். இன்கேஸ் ஏதோ ஒரு ஃபியூல் லோவாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகிக்கும்னா ஸ்விட்ச் ஆகிக்கும். ஹெவி வெஹிக்கிள்ஸில் மட்டும் இல்லைனா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளில் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா சிஎன்ஜி ஃபியூல் மட்டும் அலோனாக வரும். அதாவது பெட்ரோல் டேங்க் இருக்காது, பெட்ரோல் சிஸ்டம் எதுவும் இருக்காது. ஒன்லி சிஎன்ஜி ஃபியூல் மட்டும் என்ன ஆகுனா அலோனாக வரும். பட் கார்ஸில் அந்த மாதிரியான ஒரு ஃபியூல் சிஸ்டம் கிடையாது. இது எப்பவுமே பெட்ரோலோட சிஎன்ஜி கம்பைண்டாக மட்டும்தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சிஎன்ஜியில் இன்னொரு விஷயம் என்ன, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா சிஎன்ஜி வண்டியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது அரௌண்ட் ஒரு 15% ஆஃப் பவர் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது நீங்கள் பெட்ரோல் வண்டி கம்பேர் பண்ணும்போது பவரும் டார்க்கும் எதில் கம்மியாக இருக்கும், சிஎன்ஜியில் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நமக்கு பவர் வேணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பவர் வேணாம், எனக்கு ஒரு நார்மலாக நமக்கு மைலேஜ் ஓரியன்டாக வேணும் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்ம சிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிளுக்கும் சிஎன்ஜி வெஹிக்கிளுக்கும் உள்ள
கம்பேரிசன் நம்ம பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டில் சக்ஸஸாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஷிஃப்ட் ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதில் பார்த்தோன்னா ZXi வேரியன்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ZXi சிஎன்ஜி அப்படின்ற 2 வேரியன்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பவரில் ZXi அதாவது பெட்ரோல் வேரியன்ட்லாம் சொல்லி பார்க்கும்போது நமக்கு 89 பிஹெச்பி பவர் கிடைக்குது. இதே நம்ம சிஎன்ஜின்னு சொல்லி பார்க்கும்போது 76 பிஹெச்பி பவர் கிடைக்குது. அரௌண்ட் நமக்கு 15% ஆஃப் பவர் அப்படின்றது சிஎன்ஜியில் நமக்கு கம்மியாக கிடைக்குது. நெக்ஸ்ட் டார்க்குன்னு சொல்லி பார்க்கும்போது 113 நியூட்டன் மீட்டர் டார்க் இதுலையும் 98.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து சிஎன்ஜிலையும் கிடைக்குது. இதுலேயும் 15% ஆஃப் டார்க் அப்படின்றது கம்மியாக இருக்குது. பட் மைலேஜ்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பெட்ரோல் வேரியண்ட்டில் 22 கிலோமீட்டர் பெர் லிட்டரும் சிஎன்ஜியில் 30 கிலோமீட்டர் பெர் கேஜி அப்படின்ற மாதிரியும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக 27% இதில் சிஎன்ஜியில் நமக்கு மைலேஜ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இதே நம்ம ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு ZXi எடுத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு 9 lakh வரும். இதே சிஎன்ஜி வேரியன்ட் சொல்லி பார்க்கும்போது நமக்கு 10 lakh வருது. இதில் டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 1 lakh சிஎன்ஜி வெஹிக்கிள் அப்படின்றது ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இப்போது பாசிட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு மைலேஜ் 27% அதிகமாக இருக்குது. பட் நெகட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது பவர் அண்ட் டார்க் நமக்கு 15% கம்மியாக இருக்குது. இனிஷியல் காஸ்ட் அப்படின்றது 1 lakh அதிகமாக இருக்குது. இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டரில் என்னென்ன கார்ஸ்லாம் சிஎன்ஜி ஃபியூயல் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மாருதி சுசுகி அரைனாவில் இருக்கக்கூடிய 9 ப்ராடக்ட்ஸில் என்ன இருக்குது சிஎன்ஜி ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது. அல்டோ K10, எஸ்ப்ரெஸோ, செலிரியோ, வேகனார், ஷிஃப்ட், டிசைரு, அப்புறம் எர்டிகா, பிரிஸா, அப்புறம் ஈகோஸ்டார். இதில் இருக்கக்கூடிய 9 ப்ராடக்ட்ஸ்லுமே என்ன இருக்குது சிஎன்ஜி ஃபியூயல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. அடுத்தது மாருதி சுசுகி நெக்ஸா ப்ராடக்ட்னு சொல்லி பார்க்கும்போது அதில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பெலினோ, அடுத்தது XL6, அடுத்தது கிராண்ட் விட்டாரா. இந்த 3 ப்ராடக்ட்ல என்ன இருக்குது அப்படின்னா இந்த சிஎன்ஜி ஃபியூயல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம ஹுண்டேல போய் சொல்லி பார்க்கும்போது கிராண்ட் i10 நியாஸ், அடுத்தது உங்களுக்கு அவுரா இந்த 2 ப்ராடக்ட்ல என்ன இருக்கும் சிஎன்ஜி ஃபியூயல் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது டாட்டாவில் சொல்லி பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா டியாகோ, டிகார், அப்புறம் அல்ட்ராஸில் இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் லான்ச் ஆச்சு சிஎன்ஜி ஃபியூயல். அடுத்தது உங்களுக்கு அப்கமிங்கில் பஞ்சில் வரப்போகுது. அடுத்தது டொயோட்டான்னு சொல்லி பார்க்கும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்னா கிளான்ஸா, அப்புறம் அர்பன் க்ரூசர், ஹை ரைடர். இந்த 2 ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா சிஎன்ஜி இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸில். அடுத்தது நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்காக அதாவது கால் டாக்ஸி பர்பஸ்க்காக நம்ம ஒரு போர்டு வெஹிக்கிள் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக எதில் இருக்குது அப்படின்னா மாருதி சுசுக்கியில் இருக்கக்கூடிய டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஹிக்கிள்ஸில், அதாவது டூர் எஸ், டூர் ஹச், டூர் எம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்குது சிஎன்ஜி ஃபியூயல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிஎன்ஜி ஃபியூலோட பாசிட்டிவ் பற்றி பார்க்கலாம். இதோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு திங் மைலேஜ். அதாவது ஒரு கார் வேணும், ஆனால் எனக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ரன்னிங் காஸ்ட் எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம சிஎன்ஜி ஃபியூயல் அப்படின்றது நம்மளால் போக முடியும். இது இப்போ அரௌண்ட் நம்ம ஒரு 27% ஆஃப் ஃபியூயல் எஃபிஷியன்சி அப்படின்றது பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா சிஎன்ஜி ஃபியூயல் அப்படின்றது அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எமிஷன். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எமிஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். 40% ஆஃப் எமிஷன் அப்படின்றது பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. முன்னே சொன்ன மாதிரி சிஎன்ஜி அப்படின்றது ஏரை கம்பேர் பண்ணும்போது ஒரு லைட்டரான ஒரு ஃபியூல். அதனால இன்கேஸ் ஏதோ ஒரு லீக் ஆச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடென்டல் ஆச்சு, அந்த மாதிரியான சமயத்தில் லீக் ஆகுது அப்படின்னா அது ஏரோட குயிக்காக மிக்ஸ் ஆகிடும். அதில் தீப்பிடிக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பெட்ரோல் அப்படின்றது 250 டிகிரி செல்சியஸில் பேர்ன் ஆகிடும். பட் அதே நீங்கள் சிஎன்ஜின்னு சொல்லி பார்க்கும்போது அரௌண்டு ஒரு 500 டிகிரி செல்சியஸில் தான் அது என்ன ஆகும்னா பேர்ன் ஆகும். அப்போ அதனுடைய இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்றது அதிகம். இன்கேஸ் ஒரு ஆக்சிடென்ட்டில் ஏதோ ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா கூட ஒரு அதிகமான டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் அது தீப்பிடிக்க முடிஞ்சு. ஒரு கம்மியான டெம்பரேச்சர் என்ன ஆகாது, தீப்பிடிக்காது. அது பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சேஃப்டியான ஒரு ஃபியூவல். சிஎன்ஜி அப்படின்றது ஒரு க்ளீனான ஒரு ஃபியூவல். அப்போ அந்த க்ளீனான ஃபியூவலாக இருக்கனால என்ன ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் அப்படின்னா அதில் எந்த ஒரு டஸ்ட்டும் ஃபார்ம் ஆகாது. அதனால் என்ன ஆகுனா இன்ஜினோட வியர் அண்ட் டியர் அப்படின்றது என்ன ஆகுனா கம்மியாகும். நீங்கள் கம்பஷன் சாம்பிளில் பேர்ன் ஆகும்போது அந்த கம்பஷன் சாம்பிள் இருக்கக்கூடிய அந்த ஸ்மோக் அப்படின்றது எங்கே போகும்னா கண்டாமினேட் இன்ஜினுக்குள்ளே போகும். அந்த இன்ஜினுக்குள்ளே ஆயிலோட மிக்ஸ் ஆகும். அப்போது இதில் ஸ்மோக்குன்றது ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அந்த பர்சன்டேஜ், அந்த ஸ்மோக்கினுடைய பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக, அப்போ இன்ஜினோட லைஃபும் அதிகமாகும், இன்ஜின் ஆயிலோட லைஃபும் அதிகமாகும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். நிறைய மித்து என்ன அப்படின்னா சிஎன்ஜி வெஹிக்கிள் ரொம்ப நாளைக்கு லைஃப் வராதுன்னு சொல்லி மார்க்கெட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நல்லா நம்ம டெக்னிக்கலாக நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமொபைல் இன்ஜினியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சிஎன்ஜி வெஹிக்கிள் அப்படின்றது அதை விட இது சம்வாட் ஒரு பர்சன்டேஜ் என்னவாக தான் இருக்கும், அதோட லைஃப் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இதில் மெயினாக நெகட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணால் பூட் ஸ்பேஸ். நம்ம பூட்டில் ஒரு டேங்க் வச்சிடறோம் இல்லைங்களா, அப்போ அதனால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஒரு பூட் ஸ்பேஸை நம்மளால் 100% அதில் ஆக்குபை பண்ண முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது பவர் அப்படின்றது எனக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 15% பவர் அப்படின்றது கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ பவர் அண்ட் டார்க் நம்ம என்ன பண்ணதான் ஆகணும், காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது இதோட இனிஷியல் காஸ்ட் அப்படின்றது நீங்கள் நார்மல் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது 1 லட்ச ரூபாய் அப்படின்றது அதிகம். அதாவது நார்மல் ஒரு பெட்ரோல் வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அது
அதிலே சிஎன்ஜி ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நீங்கள் வாங்கும்போது அரௌண்ட் 1 lakh rupees நமக்கு என்னவாக இருக்குது, இனிஷியல் காஸ்ட் அப்படின்றது என்னவாக இருக்குது, நமக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஃபியூல் ஸ்டேஷன் நமக்கு அவைலபிலிட்டி, நீங்கள் பெட்ரோல் நீங்கள் குயிக்காக நீங்கள் கிடைக்கிற மாதிரி எது கிடைக்காது அப்படின்னா சிஎன்ஜி ஃபியூல் அப்படின்றது நம்ம குயிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியாது, கிடைக்காது. அப்போ நம்ம அது எங்கே எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய ஸ்டேஷனோட அவைலபிலிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரீசேல் வேல்யூ. நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, அதை நான் விற்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சிஎன்ஜி கார்ஸ் அப்படின்றது ரீசேல் வேல்யூ அப்படின்றது கொஞ்சம் கம்மி. ஏன் அப்படின்னா புது கார் சிஎன்ஜி கார் யோசிக்கிறீங்களே, பல வாட்டி நான் யோசிக்கிறாங்க. அப்போது ஒரு யூஸ்டு கார் வாங்கும்போது ரொம்ப என்ன பண்ணுவாங்க, அதை திங்க் பண்ணி பார்ப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, விற்கிறேன்னு சொல்கிறீங்க, ஒரு 10 பேர் அந்த கார் வந்து பார்க்குறாங்க. அந்த கார் நீங்கள் சிஎன்ஜி கார்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 பேரில் மினிமம் ஒரு 5 பேரை தானே பண்ணிடுவாங்க, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது நல்ல வேல்யூக்கு போகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அதோட பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு சிஎன்ஜி கார் நீங்களே வாங்கி லைஃப் டைம் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒருக்கா நான் சேல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகும், யாருக்கு லாபம், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதில் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு 1000 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் என்னது சிஎன்ஜி ஃபியூல் அப்படின்றது ப்ராஃபிட். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ரன்னிங் காஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் நமக்கு ரன்னிங் காஸ்ட் இப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது அப்படின்றது. இன்றைக்கி ரேட்டில் பெட்ரோல் விலை பார்த்தோம் அப்படின்னா பெர் லிட்டர் 104 ரூபா வருது. சிஎன்ஜி அப்படின்றது ஒரு கேஜி 84 ரூபா வருது. அப்போது மைலேஜ்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முன்ன பார்த்தது ஏஆர்ஐ சர்டிஃபிகேட் கொடுத்தது. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போது பெட்ரோல் அப்படின்றது பெர் லிட்டருக்கு 20 கிடைக்கும், சிஎன்ஜி அப்படின்றது பெர் லிட்டருக்கு 25லேருந்து 30 கிடைக்கும். ஆவரேஜாக நம்ம 27 அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கிலோமீட்டர் ரன்னிங் காஸ்ட் பெர் கிலோமீட்டர், அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு டிரைவ் பண்ண எவ்வளோ சார்ஜ் ஆகுது, அதாவது ஃபியூல் சார்ஜ் மட்டும் எவ்வளோ ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல்னு சொல்லி பார்க்கும்போது 5.2 rupees கிடைக்குது. இதே சிஎன்ஜின்னு சொல்லி பார்க்கும்போது 3.1 rupees அப்படின்றது ஆகுது. ஓகே, இது நம்ம பார்க்கும்போது ரன்னிங் காஸ்ட் அப்படின்றது. அப்போ இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 1 lakh அப்படின்றது சிஎன்ஜிக்கு அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காஸ்ட்டை நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 6% அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் கிடைக்குது. அப்படின்னா அரௌண்ட் நம்ம பெர் இயர்க்கு அப்படின்றது 6000 கிடைக்கும். அதே நம்ம 15 வருஷம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 15 வருஷம் ட்ரைவ் பண்ணுறோம். இப்போ வெஹிக்கிளோட லைஃப் டைம் சொல்லி பார்க்கும்போது 15 வருஷம். அப்போ அந்த 6000 இன்ட்டு 15 இயர்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அரௌண்ட் 90,000 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அப்போ இனிஷியலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 1 lakh rupees ப்ளஸ் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 90,000 கிடைக்குது இல்லையா. இப்போ 15 வருஷம் கழித்து பார்க்கும்போது நமக்கு சிஎன்ஜி வெஹிக்கிள் எடுக்காமல் நம்ம பெட்ரோலாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், 1,90,000 அப்படின்றது நமக்கு கையில் இருக்கும். அப்போது இந்த அமௌண்ட்டை விட நமக்கு அதிகமான பெனிஃபிட் அப்படின்றது நமக்கு சிஎன்ஜியில் கிடைக்குதா, அப்படி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த நம்ம பேஜில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் மாதம் ஒரு 500 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பெட்ரோலாக இருந்தது அப்படின்னா 500 இன்ட்டு நமக்கு 4.2 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2600 கிடைக்கும். இதே சிஎன்ஜியாக இருந்தது அப்படின்னா 500 இன்ட்டு 3.1 போட்டோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும். அப்போது பெட்ரோலில் டிரைவ் பண்ண இந்த காஸ்ட்டு, சிஎன்ஜியில் டிரைவ் பண்ண இந்த காஸ்ட், இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1050 வருது. அப்போது நீங்கள் 12 பெர் இயர்க்கு இது நம்ம போடுறது பெர் மந்த். இதே நம்ம இன்ட்டு பெர் இயர் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 12,600க்கு வருது. இதே நம்ம 15 இயர்ஸ்க்கு போடும்போது 1,89,000 வருது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பர் மந்த்து நீங்கள் 500 தான் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎன்ஜி வாங்கி நீங்கள் 500 தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக நீங்கள் 15 வருஷம் கழித்து பார்க்கும்போது நமக்கு 1000 ரூபாய் லாஸ். அப்போ நீங்கள் மாதம் நீங்கள் 500 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எது தேவை கிடையாது, உங்களுக்கு நமக்கு சிஎன்ஜி வெஹிக்கிள் அப்படின்றது கண்டிப்பாக தேவை கிடையாது. 15 வருஷம் கழித்து பார்த்தோம்னா 1000 ரூபாய் நமக்கு நஷ்டத்தில் தான் இருக்கும். இதே நீங்கள் 600 டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன் சொல்லி பார்க்கும்போது கடைசியாக நமக்கு ப்ராஃபிட்னு சொல்லி பார்த்தோம்னா 36,000 ரூபாய் நமக்கு என்னவா இருக்குது, ப்ராஃபிட்டாக இருக்குது. அதாவது எப்படி இது கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம போன ஸ்லைடில் பார்த்த மாதிரி நமக்கு 1,90,000 rupees இருக்கு இல்லையா, அதை விட நமக்கு லாபம், அதாவது இந்த ஃபியூல் காஸ்ட்டில் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜியில் நம்ம சேவ் பண்ணணும் ஃபியூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15 வருஷம் கழித்து நமக்கு 36,000 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. 15 வருஷம் கழிச்சு 36,000 ரூபாய் லாபம் அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. அப்போ நம்ம ஒரு 600ல் டிரைவ் பண்ணணும் அப்படின்னாலும் அது ஒரு பெரிய ப்ராஃபிட் நமக்கு கிடையாது. இதே நம்ம மாதம் 1000 கிலோமீட்டர் நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எண்ட் ஆஃப் த டே நமக்கு ப்ராஃபிட்னு சொல்லி பார்க்கும்போது என்ன வருது, 1,88,000 அப்படின்றது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. 15 வருஷம் கழித்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின 1,90,000க்கு மேலே நமக்கு 1,88,000 அப்படின்றது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. இது ஒரு ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட். நம்ம சிஎன்ஜி வெஹிக்கிள் வாங்கியிருக்கோம்,
வாங்கி நம்ம 15 வருஷம் டிரைவ் பண்ணோம். டிரைவ் பண்ணுனதுல எனக்கு பெட்ரோல கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜில ஃபியூயல் மூலியமா நான் சேவ் பண்ண அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம 1.8 லேக் அப்படின்றது இருக்கு. இது ஒரு ரீசனபிளான ஒரு வேல்யூ. அப்போ நீங்க மாசம் 1000 கிலோமீட்டருக்கு மேல டிரைவ் பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா எது சூட் ஆகும்னா, சிஎன்ஜி வெஹிக்கிள் அப்படின்றது சூட் ஆகும். இதுக்கு மேல நீங்க டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது என்ன ஆயிட்டே இருக்கும்? அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த அமௌண்ட்டாவது நீங்க குறைஞ்சபட்சம் 1000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணுனா மட்டும் தான், நமக்கு சிஎன்ஜி வாங்குறதுல ஒரு பெனிஃபிட். அதாவது பவரும், டார்க்கும் நம்ம லாஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்றது இது ஒரு ரீசனபிளா இருக்கும். அப்போ கன்க்ளூடா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க எனக்கு வந்து நல்ல மைலேஜ் வரணும். எனக்கு கார் தேவை. எனக்கு பவர்லாம் பெருசா தேவையில்ல. ஒரு ஃபன் டூ டிரைவ் கார்ஸ் தேவையில்ல. எனக்கு பூட் ஸ்பேஸ் ஓகே. நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். பவரை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு மைலேஜ் வேணும். எனக்கு ரன்னிங் காஸ்ட் கம்மியாகணும். நான் டிரைவ் பண்ணுவேன் அப்படின்றீங்க. தாராளமாக சிஎன்ஜி போகலாம். யோசிக்கவே தேவையில்ல. சிஎன்ஜி சூட் ஆகாது. யாருக்கு அது நஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஓட்டுறவங்க. நான் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வண்டி எடுப்பேன். எங்கேயாவது ஒரு வாட்டி ஃபங்க்ஷனாக தான் வண்டி எடுப்பேன். அந்த மாதிரி ஒரு பர்சனலாக ஒரு வீட்டில் மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன ஆகாது, சிஎன்ஜி வெஹிக்கிள் ஷூட் ஆகாது. ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஓகே. பட் ஒரு ஃபேமிலியாக நான் எங்கேயாவது போனால் தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுப்பேன். உனக்கு மாதம் 500 கூட ஓடாது, ஒரு 1000 கிலோமீட்டர் கூட வராது அப்படின்றவங்க கண்டிப்பாக என்ன போக தேவையில்ல, சிஎன்ஜி வெஹிக்கிள் அப்படின்றது போக தேவையில்ல. அதே மாதிரி நான் எப்பயாவது லாங் டிரைவ் போவேன். அப்போ நான் நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி என்ன இல்லை, நமக்கு பூட் ஸ்பேஸ் அப்படின்றது இல்லை. அப்போது அந்த மாதிரி பர்சனுக்கு வாங்கிட்டு அவங்க பூட் ஸ்பேஸ் இல்லாமல் சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு என்னவாக தான் இருக்கும், அது ஒரு டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வெஹிக்கிளில் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுவேன். ரொம்ப ஃபன் டூ டிரைவாக நான் ஓட்டுவேன். எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கும் என்ன ஆகாது, இந்த சிஎன்ஜி அப்படின்றது சூட் ஆகாது. ஏன் அப்படின்னா அதில் முன்னே சொன்ன மாதிரி பவர் அப்படின்றது கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நீங்கள் பவர் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த என்ஜாயபிள் டிரைவிங் அப்படின்றது இருக்காது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் காரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கொஞ்சம் நான் காரை சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் என்னென்னா அதில் அந்த லாஸ் அப்படின்றது என்ன ஆகணும், ஏன்னா டிப்ரிசியேஷன் அசெட் இல்லையா. அப்போ டிப்ரிசியேஷன் அசெட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை யூஸ்டு கார் நம்பி வாங்க மாட்டாங்க. இப்போத்த மார்க்கெட்டில் அப்போ அது ஒரு லாஸாக தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகாது, இந்த சிஎன்ஜி கார் அப்படின்றது சூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா, ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக சிஎன்ஜி வருது ஓகே. வெளியில் அவுட் சைடு மார்க்கெட்லேயும் ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி இடத்துல நம்ம சிஎன்ஜி ஃபிட் பண்ணலாமா, அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா, பாசிட்டிவ்னா ஒரே ஒரு விஷயம், அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ₹1,00,000 அதிகம் அப்படின்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% என்ன பண்ணிப்பாங்க, ஒரு அரௌண்ட் ஒரு 50,000 60,000 நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ஃபிட் அண்ட் ஃபினிஷ். நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி என்ன இருக்காது, ஒரு கரெக்டான ஒரு சுவிட்சான ஒரு ப்ராப்பராக இருக்காது. அப்புறம் உங்களுக்கு கனெக்ஷன்ஸுக்கு ப்ராப்பராக இருக்காது. அப்புறம் இசிஎம்மோட, அதாவது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டோட என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கு உண்டான ஒரு எலக்ட்ரோ மைக்ரோ ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அந்த வண்டிக்கு உண்டான இந்த சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு லாங் டேர்முக்கு என்ன ஆகும்னா ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகும். பட் நீங்கள் அவுட் சைடு மார்க்கெட்டில் கிடைக்கலாம் மேபி. பட் அதை நம்ம வந்து ஒரு கேரண்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இன்னொன்று ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க பிராண்ட் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஷோரூம்லேயே என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு வண்டி வாங்கும் போதே நீங்கள் சிஎன்ஜி ஆட் பண்ணி அதில் ப்ராப்பராக எப்பவும் போல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் அதே மாதிரி தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு சிஎன்ஜி வெஹிக்கிள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான இன்சூரன்ஸும் ஆட் பண்ணி வந்துடும். பட் இதே நீங்கள் வந்து அவுட் சைடில் நீங்கள் ஃபிட் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி நான் சிஎன்ஜி ஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி அப்புறம் நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த ஆர்சி புக்கோட நம்ம என்டாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் அதே மாதிரி தான், இந்த மாதிரி டேங்க் வச்சுருக்கேன்னு சொல்லி அதுலேயே என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இன்சூரன்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க, திடீர்னு போயிட்டு நீங்கள் இடையில வந்து ஒரு சிஎன்ஜி டேங்க் நீங்கள் ஃபிட் பண்ணி ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்சி புக்லையும் இன்சூரன்ஸ்லையும் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணாமல் ஓட்டி வெஹிக்கிள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் என்ன ஆகாது, கவரேஜ் அப்படின்றது கிடைக்காது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெஹிக்கிளெலாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அப்படி மாடிஃபிகேஷன் நம்ம இன்சூரன்ஸ்லையும் ஆர்சிலையும் ஆட் பண்ணாமல் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் நமக்கு கிளைம் அப்படின்றது கிடைக்காது. இது நம்ம சிஎன்ஜி வெஹிக்கிளினுடைய ஆர்சி புக். அதாவது ஆர்சி புக்குன்றது இப்போ கார்டு மாதிரி கொடுக்குறாங்களே, ஆர்சி கார்டுன்னு நம்ம சொல்லலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக நார்மல் இதுக்கும் சிஎன்ஜிக்கும் உள்ள மெயினான டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபியூயல் யூஸ்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபியூயல் யூஸ்டுக்கு கீழே பார்த்தோன்னா பெட்ரோல் /சிஎன்ஜி அப்படின்றது, அதாவது இந்த வெஹிக்கிள் பெட்ரோலையும் யூஸ் பண்ணலாம்,
சிஎன்ஜிலையும் யூஸ் பண்ணலாம். இது ஒன்று மட்டும் தான் நமக்கு ஆர்சி புக்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக இந்த ஆர்சியை வச்சு இந்த வண்டி என்ன வண்டி பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி அப்படின்றது ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வாங்குறதுல ஒரு ஆஸ்லேஷன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்கை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஆட்டோமூவர்ஸ்.